அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், கிரகநிலைகளுடைய அமைப்பு, கூட்டணி, சேர்க்கை, பெயர்ச்சி, பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த சில தினங்களுக்கு முன்பு நவக்கிரகங்களில் முக்கிய கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்ற நிலையில் சனி பகவானினுடைய தாக்கத்தில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடந்தது. அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடந்தது. அதை அடுத்து மே 18 ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்ற நிலையில் மே 30 சுக்கிரன் பெயர்ச்சியும் நடந்திருக்கு. நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களாக விளங்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள், அதாவது புதன், சூரியன் போன்ற மாத கோள்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறதும் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. பெண்களால் நிறைய பிரச்சனைகளில் சிக்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா, பெண்களை பற்றி புறம் பேசுறது, அவர்களை இழிவாக நடத்துறது போன்ற செயல்கள், துன்புறுத்துதல் போன்றவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா பெண் சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் அறவி தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பெண் சாபம் ஏற்பட்டு தங்களுடைய வாழ்க்கை வீணாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு கனிவோடு நடந்து கொள்ள பாருங்கள். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதர விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுத்து சென்றால் மகிழ்ச்சியாகவே இருக்க பெறுவீங்க. சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்து கொள்ளுங்க. அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் நற்பலன்கள் கிடைக்க கால தாமதமாகும். அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. வீட்லையும் பணியிடத்திலையும் பிறரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க. இறுதியில், அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க. தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க. தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. சிலரிடமிருந்து சலுகைகள், அப்படி இல்லைன்னா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. சொத்து வாங்குறது, அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும். ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க. வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம். உங்களுடைய நீண்ட
நீண்ட கால ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்குது. தொழில் அப்படி இல்லைன்னா வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்றுத்தரும். பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம். போட்டித் தேர்வு விளையாட்டுக்களில் மாணவர்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியம் புத்துணர்ச்சியை பெற உடற்பயிற்சி செய்ய பாருங்க. மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் வணிகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். 1000 தடவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சமூக ஊழியர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல் உறவில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில குறிப்பிட்ட பணிகளை முடிக்கிறதுல நிதி சிக்கல்கள் ஏற்படலாம். அதே சமயம் திடீர் பணவரவு தங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியது அவசியமாகிறது. யாரையுமே அவ்வளவு எளிதில் முழுசா நம்பிவிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் ஜாலியாக தெரியக்கூடாது. பிரச்சனைகள் பெரிதாகிடும். பார்த்து கொள்ளுங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம். அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் வீட்டில் பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க. நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும். எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்மூடித்தனமாக செய்வீங்க. இதனால் வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க. தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களுடைய உடைமைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எல்லா விஷயத்துலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க. நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும். மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நேர் வழியில் செல்ல வேண்டும். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாங்க. ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை சேருங்க. கடன் சுமை வசூலாகும். அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை சேரும். வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும். எதிரிகள் விலகி நிற்பாங்க. நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலையுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க. அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம். ஆனாலும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தூங்கக்கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க. ஆனாலும் நீங்கள்
நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவனினுடைய அருளும் தங்களிடத்துல இருக்கு. எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுக்குறானோ அதே அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்திலையும் இருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க. வேலை தொழில் வெற்றிக்காக நீங்கள் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க.